வணக்கம் பானு, தாங்கள் கூறியது மிக மிக சரியானது. கடந்த 3 நாட்களாக நெல்லை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வந்த கனமழையினால் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள அனவன் குடியிருப்பு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். பானு, சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் ஊரை சுற்றி கரும்பு, நெல், வாழை போன்ற பயிர்களை இவர்கள் தொடர்ந்து பயிரிட்டு வருகின்றனர். நேற்று அகஸ்தியர் அருவி பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ள பெருக்கினால் இக்கரும்பு பிரதானமாக விளைவிக்கப்பட்ட 300 ஏக்கர் கரும்புகள் அனைத்தும் தற்போது மழை வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனவன் குடியிருப்பு கிராமத்தில் விளைவிக்கப்படும் கரும்புகள் பல்வேறு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழையால் வயலுக்கு நடுவே செல்லும் வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய், இந்த வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய் தான் தாமிரபரணியில் இருந்து வரும் தண்ணீரை விவசாய பணிகளுக்காக கொண்டு செல்ல உபயோகப்படுத்தப்படும் கால்வாய். பானு, இந்த கால்வாயில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கால்வாய் உடைப்பு ஏற்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளம் வயல் பகுதியில் புகுந்ததால் கால்வாயின் ஓரமாக பயிரிடப்பட்டிருந்த கரும்பு பயிர்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அப்பகுதி விவசாயிகள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். சுமார் 10 ஏக்கர் அளவில் கரும்பு பயிர்கள் காற்றாற்று வெள்ளத்தில் சாய்ந்து கிடக்கக்கூடிய விஷுவல்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். பானு, பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீர்கள் என்றால் உலகமே தமிழர் திருநாளை கொண்டாடுவதற்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்பு பயிர்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது அவர்களை மிகப்பெரிய வேதனை அடைய செய்துள்ளது. கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு 2 நாட்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அடைப்பை சரி செய்யாததால் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளம் வயல் பகுதியை நோக்கி சீறி பாய்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டுள்ள நெல் பயிர்களும் தண்ணீரில் அடித்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது பல 100 ஏக்கர் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியபடி காட்சியளிக்கின்றன. எனவே அனவன் குடியிருப்பு விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் தகவல் வழங்கப்பட்டு அது குறித்த சேத கணக்கீடுகள் இன்று மேற்கொள்ளப்படும் என திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் KN நேரு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நம்மிடம் இன்று காலையில் பேசுகையில் தெரிவித்தனர். எது எப்படி இருந்தாலும் காட்டாற்று வெள்ளத்தினால் பயிர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது விவசாயிகளை கடுமையான வேதனை அடைய செய்துள்ளது. பானு, நேற்று இரவுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரிய அளவில் மழை பதிவாகவில்லை. இருந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வந்த கனமழையினால் திருநெல்வேலி மாவட்டத்தின் அனைத்து அணைகளும் நிரம்பி வருகின்றன. பானு, இதுவே இன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகரத்தில் இருக்கும் கள நிலவரம். கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி வனராஜ் சங்கர்.